இப்படியே வெறும் மட்டிலான வீடுகள் தாங்க அது ஃபுல்லாகவே இருக்குது. இப்படி ஒரு லொக்கேஷனில் பீச்சுக்கு வந்திருக்கவே மாட்டோங்க. ஏன்னா இது அவன் அடுத்த ரோடு சொன்னால் பீச்சுக்கு இப்படி சந்து சந்தாக வந்தது நம்மளாக தான் இருப்போம். செவனேன்னு ரூட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு. சரி ஒரு ஹெல்ப் பண்ணலாமேன்ற பேரில் நான் வழி சொன்னேன், தப்பு தான். அப்படியே பார்த்துட்டே போவாங்க. அப்படியே இங்கே வந்து இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. காய்கறி மார்க்கெட்டு. அப்படியே வெறும் மட்டிலான வீடுகள் தாங்க அது ஃபுல்லாகவே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஸோ வெறும் வாழைத்தோட்டம் இதெல்லாம் இது பண்ணிட்டு அப்படியே இங்கே செய்கிறத இங்கேயே காமிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மர வேலை இந்த மாதிரியான வேலை வந்து முன்னாடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டாப் ஸ்டாப். பெட்ரோல் போடணுங்க. லிட்ரு ப்ரைஸு 2.02. இதான் அந்த வில்லேஜு. இன்னும் நம்ம கொஞ்சம் உள்ளே போகிறோம். அதுவும் மட்டிலான வீடுகள்ங்க. சரி பார்த்துட்டே வரும். செங்கல் இந்த கான்செப்டெல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க. கல்லெல்லாம் இதான் ஒரு சிலது இருக்குது. ஆனால் மக்கள் வந்து இன்னுமே வந்து அந்த களிமண்ணான வீடுகளில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. நான் வந்து ஏதோ எதிர்பார்த்தேன் வித்தியாசமாக இருக்குமாக்குன்னு. அதாவது ஒன்றும் பெருசாக வித்தியாசமாலாம் எதுவும் இல்லை. இங்கே இருக்க மக்கள் யாருக்கும் இங்கிலீஷும் தெரிலங்க. நம்ம காமனாக ஒரு லாங்குவேஜில் கம்யூனிகேட்டும் பண்ண முடியல. ஜாம்பியானி. இதோட முக்கியமாக நம்ம ஜாம்பியானி அப்படின்ற பீச் போகிறோம். அதுதான் வந்து இந்த பக்கம் இருக்கிறதுலே மெயினான பீச் டவுனா இந்த ஜாம்பியானி. ஜாம்பியானி, பாஜி, டோங்வே 3 இருக்குது. அதில் ஜாம்பியானி இப்போ போகிறோம். ரைட் சைடு மாற்றி சொல்கிறேன். அங்கிட்டு போவோம். Beach Jambiani. Beach sisi hatuna kule. Ile kule nani? Twende huko mbele. Pita barabara ya vumbi ndio utarahisi zaidi. Usipite mtokea lami hiyo. Nenda hapo utakutana na la Flodi. Sawa Rudi nyuma hivi. அதாவது நல்லா தான் போயிட்டு இருந்தார். நான் தான் ரூட்டை மாற்றி விட்டேன். கரெக்டு போங்க கரெக்டு. ஐயோ தெரியாமல் வழியை குழப்பி விட்டனே. வழி சொல்கிறேன்னு அது இந்த பக்கம் தான் போட்டுருந்துச்சு. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு அதுக்குள்ளே தாண்டி வந்துட்டார். நோ ஸ்ட்ரெயிட் வழியே சொல்ல வேணாண்டா சும்மா உட்காந்து ஸ்ட்ரெயிட். இது வழியே சொல்ல வேணாண்டா சும்மா உட்காந்துடுறான்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன். நல்லா போயிட்டு இருந்தான். நானாக வழி சொல்கிறேன்னு குழப்பி விட்டேன். சரி ரைட்டு. நான்லாம் உள்ளூருக்குள்ளே வழி சொல்கிறதே வந்து ஒரு டைமு. வெளியூரில் வந்து மேலே பார்த்து வழி சொல்கிறேன்னு மாட்டிக்கிட்டேன்.
பரவாயில்லைங்க. கூகுள் மேப் அக்யூரசி கூகுள் மேப் அக்யூரசி ரொம்பவே பெட்டராக தாங்க இருக்குது. மேபி டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றனால அப்படி. ஆனால் இது டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு கூட கிடையாது. ஜாம்பியானி ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எந்த இடத்துலையும் ஒரு சின்ன குழப்பமும் இல்லை. எல்லாம் சின்ன சின்ன சந்து ரோடு. லெஃப்ட்டு பரவாயில்ல, கூப்பிட்டு போய் காட்டுறாரு. ப்ராப்பர் வில்லேஜ். தேங்க்யூ. இப்படி ஒரு லொக்கேஷனில் பீச்சுக்கு வந்திருக்கவே மாட்டோங்க. ஏன்னா இது அவன் அடுத்த ரோடு சொன்னால் வந்துடும். இறுதி படிடா படிடா படிடா. ஸ்டாப் 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 ஸ்டாப். சூப்பராக இருக்குங்க பீச்சு. ஆனால் அந்த பீச் இன்னுமே பிரமாதமாக இருந்துச்சு. அது வேறு மாதிரியான ஒரு ஜாகிரபிக்கல் லொக்கேஷன், இது வேறு மாதிரியான ஜாகிரபிக்கல் லொக்கேஷன். பீச்சுக்கு இப்படி சந்து சந்தாக வந்தது நம்மளாக தான் இருப்போம். செவனேன்னு ரூட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு. சரி, ஒரு ஹெல்ப் பண்ணலாமேன்ற பேரில் நான் வழி சொன்னேன், தப்பு தான். நல்லா உள்வாங்கியிருக்க மாதிரி தெரியுது. அலையவே காணோம். தண்ணியிலலாம் நலைய வேணாம். ஆக்சுவலாக நம்ம அங்கே வந்தோம்ல, அது வந்து ஹிடன் பீச்சான். இப்போ இது வந்து தெளிவாக இருக்கிற பீச் போல். இவ்வளோ தெளிவு நான் எதிர்பார்க்கல பீச்சில். ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், எங்கேயுமே ரோடு கிடையாதுங்க இந்த பக்கம். அதோட முடிஞ்சிருது. இது வந்து ஒரு ப்ராப்பர் கிராமம். அதில் வந்து ஒரு சில ரெசார்ட்டு, ஹாஸ்டல்லு அதுங்க மட்டும் இருக்குது. ஸோ அங்கே வந்து டூரிஸ்ட் ஸ்டே பண்ணிக்கிறாங்க. ஸோ மேபி இதான் வந்து மெயின். இது மேபி அந்த சைடு எதுவும் இருக்கா என்னன்னு தெரில. மேபி இருக்கலாம், அந்த சைடு இருக்கலாம் ஜொசானி. ஆனால் நம்ம வந்து என்னவோ வந்துட்டோம். ஸோ இங்கெல்லாம் வந்து டூரிஸ்ட் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்காங்க. மேபி இந்த அங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஒருவேளை அந்த சைடு இருக்குமோ பீச்சு, இருக்கலாம். அதாவது இது பீச் தான், டூரிஸ்ட் அதிகமாக போகிறது மேபி அந்த பக்கமாக இருக்கலாம். இங்கேருந்து தாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜொசானி பீச்சு, இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் இருக்குல்லங்க, இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீவீடு வந்து அதிகம் எடுக்கிறாங்க. கடல் பாசி. கடல் பாசி வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய பிஸ்னஸ்ங்க. எக்ஸ்போர்ட்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே சரி. இங்கே இருக்க இந்த கிராமத்து வாழ் மக்கள், அவங்களுடைய வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னா அந்த சீவீடை நம்பி தான் இருக்குது. அதுவும் இந்த ஸ்ட்ரெச்சு ஈஸ்டர்ன் பீச் அப்படியே இங்கிட்டிருந்து அப்படியே இந்த கோஸ்ட் வரைக்குமே இதில் இருக்க அந்த சீவீடை நம்பி தான் இருக்காங்க. கடல் பாசி பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட் செய்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே சீவீடை வந்து ரிலே பண்ணியிருக்காங்க இவங்களுடைய வாழ்வாதாரங்கிறது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் டூரிஸ்ட் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ரைவேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நினைக்கிறேன். ஹோட்டலுக்கான எக்ஸ்பீரியன்ஸு, ப்ரைவேட் பீச்சஸ் மாதிரி. அப்படியே இங்கேருந்து ஹோட்டல்ஸ் இல்லை, இங்கேருந்து அப்படியே ரெசார்ட்ஸு இங்கே ஸ்டார்ட் ஆகி அது வரைக்கும் போகுது. இந்த அங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் பெண்கள். ஆனால் என்னென்னா இவங்ககிட்ட லாங்குவேஜ் புரியலைங்க. டிரான்ஸ்லேட்டரில் நம்ம போட்டாலுமே, அதாவது ஸ்வஹிலியை வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸாக தானே அது காட்டுது. அந்த இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ரீட் பண்ண தெரில. இப்போ தமிழில் வந்து நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணுவோம்ல தமிழ் வேர்டை, அதை வந்து உங்களுக்கு இது ரீட் பண்ணவும் தெரில. இது இங்கே வந்து இளநிலாம் வெட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஆமாங்க, இது எல்லாமே ரெசார்ட்ஸுங்க. நம்ம ரெசார்ட்ஸை தாண்டி வந்திருக்கோம். கிராமம் கோஸ்ட்டில் வந்து ஒரு லைன் மட்டும் ரெசார்ட்டு. அந்த ரெசார்ட்டுக்குள்ளே நம்ம வந்து அந்த ரெசார்ட்லேருந்து ஆட்கள் வந்து ப்ரைவேட் பீச்சாக இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்தால் இங்கே ஸ்டே பண்ணலாம். ஆனால் இங்கே கிராமம் தாங்க, ஃபுல்லாகவே கிராமம் தாங்க. அந்த ஸ்டோன் டவுன்லேயும் அந்த சின்னூண்டு அந்த மெயின் ரோடுக்கு முன்னாடி தவிர மற்ற எல்லாமே கிராமம், இல்லைனா அண்டர் டெவலப்டு சிட்டி. கண்டிப்பாக அது டெவலப்டோ இல்லை வெல் டெவலப்பிங்னா கூட சொல்ல முடியாதுங்க. அண்டர் டெவலப்டுங்க மொத்தமாக. ஜான்சிபார் நான் பார்த்த வரைக்கும் ஸ்டோன் டவுனில் அந்த ஒரு சில டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே கிராமம் தான். நம்ம எங்கேருந்து ஏறி வந்தோம் தெரிலையே. ஐயோ, இதில் ஏறி வந்தோமா? இல்லை, இதில் வர முடியாது. இந்த அங்கே இருக்காருங்க பைக்கு.
நம்ம அப்படியே இங்கிட்ட ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆச்சரியம் என்னென்னா மணி 12:30 தான் ஆகுது. நான் சாயங்காலம் வரைக்கும் ஆகுமாக்குன்னு நினச்சேன். ஏங்க பேசாமல் இன்றைக்கே கூட ஃப்ளைட் புக் பண்ணிடலாமா? 1000 ரூபா கூட போனாலும் பரவாயில்ல. 3 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. இப்போ நம்ம போயிடுவோம், பேக் பண்ணிட்டு கிளம்புனோன்னா சரியாக இருக்கும். பீச் நல்லா இருக்குது. ஆனால் பார்த்த பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உண்மையிலே அது ஹிடன் ஜெம். இங்கே வந்து மேபி எல்லாமே ப்ரைவேட் ரெசார்ட்ஸு, ப்ரைவேட் பீச்சஸ் போல். அந்தந்த ரெசார்ட்டுக்கு உண்டான அந்தந்த பீச்சஸ். ஸோ இந்த பக்கம் பெருசாக ஒன்றும் கிடையாது. கடல் உள்வாங்கி இருக்குங்க. இங்கே இருக்க மண்ணெல்லாம் நல்லாவே ஈரமாக இருக்குது. ஸோ கடல் உள்வாங்கியிருக்கு. அலைகள் இந்த வரைக்குமே வரலாம். அப்படி தான் இருக்கும் போல். இங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க பாரு. அப்படியே இந்த கோஸ்ட் அது வரைக்கும் போகுதுங்க. அப்படியே போயிட்டே இருக்குங்க. மாற ஒவ்வொரு பீச் பேர் மட்டும் மாறும். எதை வச்சு ஒரு பீச் தான் ஆர்ஜன் பாயிண்ட் தான் என்ட்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தூரம் ஆக பீச் பேர் மட்டும் மாறும். ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டோன் டவுன் போக வேண்டியதாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். நம்ம சவுத் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை. இது வெறும் பீச் ஏரியா தான். நம்ம வந்து ஒரு நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். ஸோ இந்த வீடியோ ஏதாவது முடிச்சுப்போம். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ நான் உங்களை அடுத்த இடத்துல எங்கேங்கிறத நம்ம பார்த்துட்டு சந்திப்போம். மைல்ஸ் டு கோ. பாய். ஜேர்னியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் ஆட் பண்ணுறேன், இல்லைனா அதோட முடிச்சு போங்க. இந்த பக்கம் வந்து ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் இந்த ரெசார்ட் மாதிரி இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்க கேப்பு தான் அங்கிட்டு இருக்க வில்லேஜ் பீப்புள் உள்ளே வந்து போகிறதுக்கான ஸ்பேஸே போல். இல்லை அது தாண்டி அந்த பக்கம் பக்கத்தில் எதுவும் இருக்காது. பக்கத்தில் இருக்கும். நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். எங்கே வந்துட்டாலும் அதே பீச் தான். ஆனால் யோசிச்சுட்ருக்காங்க. மதியம் 12:30 ஆகுது. 3 மணிக்கு ஃப்ளைட்டு. ஸோ கிளம்பிடலான்னு பார்க்குறேன். இப்போ இங்கேருந்து போக 1:30 ஆயிரும். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இது பண்ணால் 2 மணி ஆகிடும். அங்கே கூட நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கே கவுண்டர்லேயே கூட நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்போ ஏர்போர்ட் டிக்கெட் புக் பண்ணுறது என்னவோ சும்மா நம்ம ஏதோ இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடுற மாதிரி ஆயிடுச்சு பழக்கம். அங்கேனக்குள்ளே கவுண்டருக்கு போகிறோம். செக்இன் கவுண்டரு, போர்டிங் பாஸ் வாங்குற இடம். வெயிட் போடுற இடத்துல டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டு எதோ அவைலபிளாக இருக்கோ டிக்கெட்டை போட்டு போர்டிங் பாஸ் வாங்கி செக்இன் பண்ணிட்டு கிளம்பிடுறோம். அந்தளவுக்கு வந்துட்டோங்க. ஒரு 2-3 ஃப்ளைட் ட்ராவல்லே பரவாயில்ல, தேறிட்டோம். எந்த செலவுமே இல்லைங்க. இவர் கொடுக்க வேண்டிய அந்த 50,000 மட்டும்தான். வந்து சூப்பராக பார்த்தாச்சு. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறதுக்காக வந்தோம். பைக்கில் வந்ததுனால டைம் வந்து டக்குன்னு முடிச்சிட்டோம். வில்லேஜ்லேயே பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ டக்குன்னு முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே கிளம்பலாங்க. ஹாஸ்டல் போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு என்னங்கிறத பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேங்க. ஓகேவா? நம்ம ஒரு 2:30 மணி போல், 1:30 மணி வந்து இப்போ 12:30. 1:30 மணிக்கு நம்ம ஸ்டோன் டவுன் போயிட்டோம்னா பேக் பண்ணிட்டு நம்ம கிளம்பி 3 மணிக்கு ஃப்ளைட் ஏறிடலாம். கவுண்டரில் போய் நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். அருஷா. ஸோ போயிட்டு அங்கேருந்து இந்த வீடியோ பார்ப்போங்க. கண்டினியூ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் எல்லாம் போனாங்க. ட்ரிபிள்ஸ் எல்லாம் வந்து தேவைப்பட்டால் ட்ரிபிள்ஸ் ஏற்றிக்கிறாங்க. ஹெல்மெட் போடலன்னா போலீஸ் பிடிக்குமா? ஆனால் ட்ரிபிள்ஸ் போனால் பிடிக்காது போல். அந்த கோஸ்டல் லைனை மட்டும் ஒரு சின்னதாக ஒரு லைனை வந்து டூரிசம்க்கு விட்டு வச்சுருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து கிராமம், ஃபாரஸ்ட்டில் அக்ரிகல்ச்சரு. மக்கள் அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ளைட் இருக்குங்க. 4:10 அங்கே போகுது. ஜான்சிபார் 1,66,000 ஃபில்லிங்ஸ் இருக்குது. 5,800. பொதுவாக 4,500 4,600 இருக்கும். அது 5,600 சம்திங். நம்ம அங்கே ரூமுக்கு போய்ட்டு புக் பண்ணிக்கலாம். நேராக ஏர்போர்ட் போய் இது செக்கிங் கவுண்டர்லேயே, இது போர்டிங் பாஸ் கவுண்டர்லேயே வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். அவங்க டப்புன்னு புக் பண்ணி கையில் பாஸை கொடுத்துட்றாங்க. நமக்கு எந்த வேலையும் இல்லை. மணி இப்போ 1:50ங்க. வந்து இறங்கிட்டோம். கை காலெலாம் வலிக்குது. 3 மணிக்கு ஃப்ளைட்டு. நம்ம வேகமாக போவோம். டைம் ஆச்சு. கிளம்புவோம். எக்ஸ்கியூஸ் மீ.
Yeah, now 3 o'clock flight. Arjun. Yeah. Flight is still there.